Hi students, welcome to Chemistry tutorial. In this video, let's see class 9 science new NCERT exploration book chapter 6 how forces affect motion. Okay, forces அப்படின்றது நம்ம ஏற்கனவே தெரியும். அடுத்து motion அப்படின்னா moving object. அதுதான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம motion அப்படின்னு சொல்லுவோம். moving அப்படின்றதுக்கு பேர் தான் motion அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த டாபிக்ல எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இயங்கி கொண்டிருக்கிற ஒரு பொருளோட இயக்கத்தை forces எந்த மாதிரி மாற்றுது, ஓகே, ஒரு பொருளோட இயக்கத்தை forces எப்படி மாற்றுது அப்படின்றத பத்தி இந்த டாபிக்ல பார்க்கலாமா? In chapter 4, you learn to describe the motion of an object in terms of position, velocity and acceleration. அதாவது chapter 4ல ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, motion of an object, ஒரு பொருள் எப்படி மூவுது, எதை பேஸ் பண்ணி பொருள் மூவுது அப்படின்னு பார்க்கும்போது பொசிஷன் பார்த்தோம், velocity பார்த்தோம், நெக்ஸ்ட் acceleration பார்த்தோம். பொசிஷன் அப்படின்னா அதோட இடம், அதை தான் பொசிஷன் சொல்லுவோம். velocity, அதுக்கப்புறம் acceleration ஆகியவற்றை அடிப்படையில எப்படி நம்ம விவரிக்கிறது, எப்படி நம்ம படிச்சோம் அப்படின்னு, எப்படி நம்ம தெரியும் அப்படின்றத பத்தி கத்துக்கிட்டோம். பட் யூ டிட் நாட் கன்சிடர் what causes motion. ஆனா என்ன தெரியாது நம்மளுக்கு, இயக்கத்திற்கு என்ன காரணம், மூவ்மெண்ட்டுக்கு மோஷனுக்கு என்ன காரணம் அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா தெரியாது. Is there an underlying cause for a change in position and velocity of an object? அதாவது ஒரு பொருளோட இடம் மற்றும் அதோட வெலாசிட்டி மாறுவதற்கான அடிப்படை காரணம் என்ன, ஓகே, அந்த காரணத்தோட தன்மை என்ன, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் திஸ் காஸ், டு ஆல் மோஷன்ஸ் ரெக்வயர் எ காஸ், ஓகே, அந்த காரணத்துக்கான தன்மை என்ன, அப்ப எல்லா மோஷன்ஸ்க்கும் ஒரு காரணம் தேவையா? இன் திஸ் சாப்டர் we will investigate what causes changes in motion of an object. அப்ப இந்த சாப்டர்ல நம்ம பொருட்களோட இயக்கத்திற்கான மாற்றங்களை பத்தியும் அதோட காரணங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? we will also discuss Newton's 3 laws of motion and learn how to apply. இது இல்லாம நம்ம எதை பத்தி படிக்க போறோம், நியூட்டனோட 3 இயக்க விதிகள், அதான் என்ன சொல்றோம், நியூட்டன்ஸ் 3 laws of motions பத்தியும் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கலாமா? First, the concept of force. Okay, first நம்மளுக்கே தெரியும். Okay, force அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கோ. Force அப்படின்றது ஆல்ரெடி நமக்கே தெரியும். Push or pull of an object. Okay, the concept of a force அப்படின்னா forceன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். Force அப்படின்றது என்னன்னா push or pull of an object தான் force. You may recall learning earlier that a force can make an object move from rest, change the speed and direction of moving object and can even change the shape of an object. அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சது போலமா force அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபோர்ஸ் மூலம் என்ன பண்ண முடியும், நம்மளால ஒரு பொருளை வந்து என்ன செய்யலாம், நகர்த்தலாம். ஓகே, மூவ் ஃப்ரம் ரெஸ்ட், நெக்ஸ்ட் சேஞ்ச் த ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அதே மாதிரி ஒரு பொருளோட ஒரு பொருளை நகர செய்யலாம், நிறுத்தலாம். அதே மாதிரி அதோட வேகத்தை என்ன பண்ணலாம், அதிகமாக்கலாம் இல்ல குறைக்கலாம். அதே மாதிரி அதோட டைரக்ஷனை மாத்தலாம். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா அதோட ஷேப் கூட மாத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், a ball at rest starts moving when you apply a force. எக்ஸாம்பிள் என்ன பண்றோம், ஒரு பால் பந்து ரெஸ்ட்ல இருக்கிறோம், நம்ம ஒரு உதைச்சோம்னா, நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா என்ன ஆகுது, அந்த பால் மூவ் ஆகுது. A force applied by a cricket bat on a cricket ball changes its direction. அதே மாதிரி என்ன இருக்கு, அதாவது ஒரு ஃபோர்ஸ் மூலமா கிரிக்கெட் பந்தை மட்டம் மூலமா என்ன பண்றோம், அடிக்கிறோம். ஓகே, பந்த ஜஸ்ட் ஒரு கிக் அடிச்சா அது என்ன பண்ணும், நகரும். கிரிக்கெட் பேட்டால் பந்தோட திசையை நம்ம என்ன பண்றோம், மாத்த முடியும். And a lemon can be squeezed by the force applied by your fingers. அதே மாதிரி எலுமிச்சம் பழம், ஓகே, அந்த எலுமிச்சம் பழத்தை நம்ம அழுத்தினோம்னா அதோட வடிவம், ஓகே, என்ன ஆகும், அது மாறுறது நம்ம பார்த்திருக்கோம். இந்த பிக்சர்ல பாக்குறோம், கிக்கிங் எ பால், பந்தை உதைக்கிறது. நெக்ஸ்ட் கிரிக்கெட் மட்டையால பந்து அடிக்கிறது. மூணாவது ஸ்குவீசிங் எ லெமன், ஓகே, லெமனை பிடிக்கிறது. இது எல்லாமே நம்ம அப்போ வந்து ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு பொருளோட மோஷன்ல அல்லது என்ன பண்றோம், அதாவது வந்து மூவ்மெண்ட்ல அல்லது என்னன்னு சொல்றோம், ஷேப்ல மாற்றத்தை உண்டாக்குகிறது அப்படின்றத பத்தி இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். While learning about force earlier, did you notice that whenever any type of force acting on object was described, its direction was also specified? For example, the phrases used were force of friction acting on object in a direction opposite to that of direction. அதாவது இந்த ஃபோர்ஸை பத்தி படிக்கும் போது, ஓகே, the direction was also specified. எதை பண்ண டைரக்ஷனை பத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ முக்கியமா என்னன்னா, இந்த ஃபோர்ஸுக்கு ரெண்டு முக்கியமான தன்மை இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்னு வந்து மேக்னிடியூட், அதுதான் என்னன்னு சொல்லணும், அளவு, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், நீளம் சொல்லுவோம், இல்லைன்னா மேக்னிடியூட் அளவு அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு என்னன்னு சொல்லுவோம், டைரக்ஷன். அப்ப அதாவது வந்து மேக்னிடியூட் அப்படின்னா எவ்வளவு ஃபோர்ஸ்ல அது செயல்படுது அப்படின்றதுதான் மேக்னிடியூட்னு சொல்லுவோம். இன்னொன்னு டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது எந்த திசையில அது செயல்படுது. லைக் போல்ஸ் ஆஃப் மேக்னெட் ரிப்பெல்லிங் ஈச் அதர், அதாவது
or unlike poles attracting each other due to magnetic force. For example, காந்த விசையில என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மேக்னெட் வச்சிருக்கோம். மேக்னெட்ல ரெண்டு போல் இருக்கும். ஒன்னு நார்த் போல், இன்னொன்னு சவுத் போல் அப்படின்னு இருக்கும். இப்ப ரெண்டு மேக்னெட்டை எடுத்துக்கிறோம். ரெண்டு மேக்னெட்ல ரெண்டுத்தையும் பக்கத்துல வைக்கிறோம். ரெண்டுமே நார்த் டைரக்ஷன் காமிச்சா என்ன ஆகாது? மேக்னெட் ரிப்பல் ஆகும், விலகும். அதே நார்த் சவுத் வச்சோம்னா என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். அப்ப லைக் போல்ஸ் அப்படின்றது என்னன்னா நார்த் ரெண்டு ஒரே டைரக்ஷன்ல இருந்தா அது என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும், விலகும். அப்ப லைக் போல்ஸ் என்ன ஆகும்? தட் இஸ் repel each other. and unlike poles அப்படின்னு பார்க்கும்போது நார்த் சவுத், இதுதான் என்னன்னு சொல்லணும், நம்ம unlike poles சொல்லுவோம். லைக் போல்ஸ்ன்றது நார்த் சவுத், இதுதான் லைக் போல்ஸ். அப்ப attracting each other due to magnetic force. அதே மாதிரி similarly electrostatic force என்ன ஆகும்? like charges repelling or unlike charges attracting each other due to electrostatic force. அதே மாதிரி electrostatic forcesலயும் என்ன ஆகும்? that is plus minus நமக்கு தெரியும், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகே, பாசிட்டிவ் வரும்போது என்ன ஆகும்? கரண்ட் சப்ளை ஆகாது. பட் பாசிட்டிவ் நெகட்டிவ்னா அந்த அட்ராக்ஷன் நடக்கும். சோ like charges are repelling னா விலகிறது. unlike charges attracting each other due to electrostatic force. the earth attracting an object towards itself due to gravitational force. அதே மாதிரி இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கு, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் என்ன ஆகுது? அந்த பூமி தன்னை நோக்கி வர எல்லா பொருட்களையும் இழுக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கு, that is buoyant force is exerted by a liquid in an upward direction of an object placed in it. இன்னொன்னு மிதக்கிற விசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் buoyant force அப்படின்னு சொல்லுவோம். இந்த buoyant force ஒண்ணு இல்ல, ஒரு வாளியில தண்ணி இருக்கு, அதுல கொண்டு போய் பந்து போடுறோம். பந்து போட்டு நம்ம எவ்வளவு முக்கினா கூட என்ன ஆகும்? பந்து மேல வருது இல்லையா, அப்ப அதுதான் என்னன்னு சொல்லுவோம், மிதப்பு விசை அப்படின்னு சொல்லுவோம், buoyant force exerted by liquid in upward direction of an object is placed in it and so on. Force is a physical quantity for which we need to specify direction. அப்ப force அப்படின்றது ஒரு physical quantity. நம்ம எதை பத்தி சொல்லணும்? முக்கியமா டைரக்ஷனை பத்தி சொல்லணும். along with its இருக்கு அதோட magnitude and unit just like for physical quantities position. எது இந்த physical quantities மாறியே எது? position, displacement, velocity, acceleration. ஓகே, இதெல்லாம் சாப்டர் 4ல நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதே மாதிரி physical quantity தான் என்ன இருக்கு? force. அப்ப forceல முக்கியம் நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்? ஒன்னு டைரக்ஷனை பத்தியும் இன்னொன்னு magnitude பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப டைரக்ஷன் அப்படின்றது, magnitude அப்படின்றது என்னன்னா எவ்வளவு பெரிய விசை அப்ப அளக்கிறது, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், magnitude. டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப எந்த திசையில அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றது தான் என்னன்னு சொல்லணும், டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். the SI unit of force is Newton written with a small n. அதோட யூனிட் என்னன்னா நியூட்டன் சொல்லுவோம். அது என்னன்னு சொல்லுவோம், ரிட்டன் வித் ஸ்மால் n சொல்லுவோம். அண்ட் இட் சிம்பிள் இஸ், ஆனா சிம்பிள் என்னன்னு சொல்லுவோம், நம்ம கேபிட்டல் n சொல்றோம். சோ the magnitude of the force expressed its strength. அப்ப அதோட ஃபோர்ஸ் நம்ம எதை வச்சு சொல்றோம்? அதோட strength. the magnitude of the force is expressed its strength. next, measuring the magnitude of the force. okay, force நம்ம எப்படி என்னன்னு சொல்றோம், மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ for the measuring the magnitude of the force, அப்போ ஒரு பொருள் மீது செயல்படக்கூடிய அதோட மேக்னிடியூட் மாறினாலும் டைரக்ஷன் மாறினாலும் அதோட மோஷன்ல என்ன ஆகும்? ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்றத மேல பார்த்தோம். அதுதான் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட், மெஷரிங் த மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது ஃபோர்ஸ் நம்ம எப்படி அளவிடுறோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? அப்ப இந்த ஃபோர்ஸ் அளவிடக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஓகே, இது இருக்கு இல்லையா, இந்த பிக்சர்ல இருக்கு இல்லையா, ஸ்ப்ரிங் பேலன்ஸ். இப்ப நம்ம நிறைய பேப்பர் கடையில, பழைய பேப்பர்லாம் போடுற கடையில உதாரணமா எதிர்க்கு அந்த மாதிரி ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வச்சிருப்பாங்க. இது செவத்துல மாட்டி வச்சிருப்பாங்க. இது என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் நம்ம ஹேங் பண்ணி இது போட்டோம்னா இங்க கரெக்டா இந்த வெயிட், இதுக்கு இங்க எல்லாமே மெஷர்மெண்ட் இருக்கும், அது வெயிட் நம்ம காமிக்கிறத பாக்குறோம். அப்ப அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் அளவுறதுக்காக நம்ம பயன்படுறதுதான் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். How can we measure the magnitude of the force? Okay, நம்ம force எப்படி நம்ம மெஷர் பண்ணோம்? Do you remember using a spring balance earlier to measure the weight of an object? ஏற்கனவே சின்ன கிளாஸ்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம், இது எப்படி ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மூலமா பொருளை மெஷர் பண்றது அப்படின்றத பத்தி படிச்சிருக்கோம். Do you also remember that the weight of an object is the gravitational force with the earth pulls the object? அதே மாதிரி gravitational force அப்படின்றது என்னன்னா, earth தன்னை நோக்கி என்ன பண்ணுது, மேல போடுற ஒரு பொருள் ஏன் கீழே விழுது அப்படின்னு பார்க்கும்போது earth என்ன பண்ணுது, attract each and everything towards it. அதுதான் என்னன்னு சொல்றோம், நம்ம gravitational force அப்படின்னு சொல்றோம். A spring balance can be used to measure just the weight of an object but the magnitude of the force in general. அப்ப spring balance எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது it can be used to measure not the just weight of an object. okay, ஒரு பொருளோட weight மட்டும் அளவறதுக்கு இல்ல, and also magnitude of the force in general. அதே மாதிரி வெறும் weight மட்டும் மெஷர் பண்றது இல்ல, அதோட magnitude பத்தி எவ்வளவு force அது மேல செயல்படுது அப்படின்றத பத்தியும் மெஷர் பண்றதுக்கு தான் இந்த spring balance. If you pull on the free end of the spring balance, it measure the force with which you pull up the spring inside the balance. the balance just நம்ம இத போட்டு தொங்க விடும்போது என்ன ஆகும், இங்க உள்ளுக்குள்ள இருக்கிற மெஷர்மென்ட் என்ன ஆகும், கீழே இறங்குறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் என்னது, ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மூலமா மெஷர், அதாவது ஒரு பொருளை மெஷர் பண்ற மெத்தட். In everyday life, smaller forces can be, that is
In everyday life, the smallest forces we can directly feel are the order of millinewtons. That is in அன்றாட வாழ்க்கையில நம்ம மெஷர் பண்ணக்கூடிய forces ஓகே எந்த ஆர்டர்ல இருக்கும்னா that is millinewtons, that is 10 power minus 3 newton, such as light touch. ஓகே நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் இப்போ சயின்டிஸ்ட் எதை வச்சு மெஷர் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர்ஸஸ் ஆர் ஸ்மாலர் தேன் திஸ் டவுன் டு தட் இஸ் யாக்டோ நியூட்டன்ஸ், அந்த அளவுக்கு 10 power minus 23 நியூட்டன்ஸ் வரைக்கும் மெஷர் பண்ற வரைக்கும் ஸ்பெஷல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா என்ன பண்றாங்க, இந்த பொருளோட ஆப்ஜெக்டை மெஷர் பண்றதுக்காக இந்த சின்ன அளவீடை பயன்படுத்துறாங்க. தட் இஸ் என்ன இருக்கு, யாக்டோ நியூட்டன்ஸ் 10 power minus 24 வரைக்கும் இருக்கக்கூடிய என்ன இருக்கு ஃபோர்ஸ் நம்ம இதன் மூலமா மெஷர் பண்ணலாம் அப்படின்னு த்ரெட்ஸ் ஆஃப் கியூரியாசிட்டி அப்படின்ற டாபிக்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னா சமமா இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் தான் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னா சமமில்லாத ஃபோர்ஸஸ் தான் அன்பேலன்ஸ்டு சொல்லுவோம். இதை ஈஸியா நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பேலன்ஸ்டு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்றது. எல்லா இடத்துலயும் நம்ம என்ன பண்ணுவாங்க, விளையாட்டு போட்டி நடத்துவாங்க. அந்த இடத்துல நிறைய டக் ஆஃப் வார் அப்படின்னு ஒன்று பார்க்கிறோம். டக் ஆஃப் வார் அப்படின்றத பாக்குறோம். இது இருக்கு இல்லையா, இந்த பிக்சர்ல டக் ஆஃப் வார் கொடுத்திருக்காங்க. இந்த டக் ஆஃப் வார்ல இங்க என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பார்த்தோம்னா ரெண்டு சைடு ரெண்டு டீம், இது ஒரு டீம் இருக்காங்க. இந்த ரெண்டு டீமும் என்ன ஆகுறாங்கன்னா இழுக்கிறாங்க, ரெண்டு பேரும் அந்த கயிறு வச்சு இழுக்கிறாங்க. இதுதான் சென்டர் பாயிண்ட். ஓகே அந்த டாட் இருக்கு இல்லையா, இதுதான் சென்டர் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகே இப்ப என்ன ஆகும்னா இந்த டாட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், இவங்க வின்னர். இந்த சைடு வந்ததுன்னா இவங்க வின்னர் அப்படின்னு சொல்லல. அதாவது ரைட் சைடு போச்சுன்னா இந்த ரைட் சைட்ல அதிகமா வந்ததுன்னா இந்த டாட் வந்தது அதிகமா வந்துடுச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம், இது சென்டர் பாயிண்ட், இவங்க வின்னர்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைடு வந்ததுன்னா இவங்க வின்னர்னு சொல்லுவோம். அப்ப இந்த டக் ஆஃப் வார்ல ரெண்டுமே ஈக்குவலா இருந்ததுன்னா பொருள் என்ன ஆகாது, கயிறு நகராதுன்னு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவலா இருக்கும், அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே இவங்க ஒரு டைரக்ஷன்ல இருக்காங்க, இவங்க ஒரு டைரக்ஷன்ல இருக்காங்க. அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அப்ப அது மாதிரி இருக்கும்போது எதிரெதிர் திசையில இருக்கும்போது எதிரெதிர் டைரக்ஷன்ல இருக்கும்போது ஓகே என்ன ஆகும், சமமான அளவுல இருந்தாதான் பொருள் நகராது. அப்ப இந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்னன்னு சொல்ல நம்ம பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கிறது என்னன்னு சொல்ல நம்ம பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அப்ப கயிறு நகராது, இந்த பாயிண்ட்ல கரெக்டா இருக்கும்போது தான் சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்ல என்ன இருக்கு, கயிறு கரெக்டா அந்த பாயிண்ட்ல இருக்கு. அப்ப என்ன ஆகும், சென்டர்ல இருக்கிறதால இது பொருள் நகராது. அடுத்து ரெண்டாவது பிக்சர்ல பாக்குறோம். ரெண்டாவது பிக்சர்ல என்ன பாக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது இது சென்டர் பாயிண்ட், இந்த ஒயிட் லைன் தான் சென்டர் பாயிண்ட். இங்க என்ன, இங்க இருக்கிற இந்த டாட் இந்த சைடு போயிடுச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு, இவங்க வின்னர் ரைட் சைடுல. ஓகே பிக்சருக்கு ரைட் சைடுல இருக்கிறவங்க இவங்க என்னன்னு சொல்லுவோம், நம்ம வின்னர்னு சொல்லுவோம். அப்ப இது இந்த சைடு ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு, ஓகே இந்த சைடு ஃபோர்ஸ் கம்மியா இருக்கு, இந்த சைடு ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு, இந்த சைடு ஃபோர்ஸ் கம்மியா இருக்கு. அப்ப இதுதான் என்னன்னு சொல்லுவோம், அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ரெண்டு பேரும் கயிறு சமமா இருக்கிறது தான் டக் ஆஃப் வார்ன்னு சொல்லுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்ல என்ன இருக்கு, சமமான அளவுல இருக்கு. எதிரெதிர் திசையில செயல்படும் போது என்ன ஆகுது, அந்த பொருள் நகராது. அப்ப மொத்த டோட்டல் விசை எவ்வளவு, 0. அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் மட்டும் அதிகமா இருக்கும், ஒரு இடத்துல மட்டும் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஒரு இடத்துல மட்டும் அதிகமா இருக்கும். பொருள் நகரும், அதே மாதிரி வேகமும் மாறும், அதோட டைரக்ஷனும் மாறும். ஓகே அப்ப அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்னன்னு சொல்ல நம்ம அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க மேல நம்ம பார்க்கலாமா என்ன கொடுத்திருக்காங்க. In real life situations seldom exist where only one force act on an object. Okay, real life situations நம்ம பாக்குறோம். என்ன இருக்கு, நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கும்போது நிறைய ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ல ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் ஒரு பொருள் மேல இயக்கிறத நம்ம பாக்குறோம். யூசுவலி there is more than one force acting on an object. ஆனா யூசுவலா ஒரு ஆப்ஜெக்ட் மேல நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். For example, when you are pushing a box placed on the surface, then apart from the force which are pushing in it, the force of friction is also acting on the box in the direction opposite to of motion. இப்ப நம்ம ரியல் லைஃப் சிச்சுவேஷன் இங்க பாக்குறோம். ஃபர்ஸ்ட் புஷிங் எ பாக்ஸ், இங்க பிக்சர் கொடுத்திருக்காங்க. புஷிங் எ பாக்ஸ் kept on the table or floor அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு டேபிள் மேலயோ இல்ல ஃப்ளோர் மேலயோ ஒரு பாக்ஸ் வைக்கிறோம். இதுதான் பாக்ஸ். இந்த பாக்ஸ் வச்சு நான் என்ன பண்றேன், கையில ஜஸ்ட் ஐ எம் அப்ளைங் a force to move the box. அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ் தான் இதுதான் என்ன அப்ளைடு ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே நம்ம அப்ளை பண்ற கையோட ஜஸ்ட் மூவ் பண்றேன், நான் வச்சு விரலால இந்த பொருளை நகர்த்துறேன். இது என்ன இருக்கு, ஆல்ரெடி என்ன இருக்கு, இது மூவ் ஆகுது இந்த பக்கம். ஆனா ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது தரைக்கும் அந்த ஆப்ஜெக்டுக்குமான உராய்வு விசை அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரிக்ஷன் அப்படின்னா உராய்வு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணும் கிடையாது, இப்ப நம்ம செப்பல் போடுறோம். ஓகே செப்பல் போட்டு ஒரு டைல் ஃப்ளோர்ல போகும்போது என்ன ஆகும், வழுக்கும்.
அப்ப டைல் எந்த மாதிரி இருந்தா இப்ப நம்ம பாத்ரூம் டைல்ஸ்ன்னு பார்க்கும்போது என்ன இருக்கும், சொரசொரப்பா இருக்கு இல்லையா, அதுதான் ஃப்ரிக்ஷன். அதே மாதிரி செப்பல்ஸ்ல கூட, ஷூஸ்ல கூட என்ன இருக்கும், அந்த பின்னாடி பாத்தீங்கன்னா நல்ல கிரிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே, ஃப்ளோருக்கும் அப்ப செப்பல் வந்து நம்ம எப்படி இருக்கும், நல்லா கிரிப்பா போட்டா நம்மளுக்கு வழுக்காது, எந்த இடத்துல போனாலும் வழுக்காது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த செப்பலோட பேக் சைட்ல இருக்கிற கிரிப்பும், அதே மாதிரி ஃப்ளோர், ஓகே, ஃப்ளோர் டைல்ஸ்ல எல்லா டைல்ஸும் வழவழப்பா இருந்தா அதுக்கு ஃப்ரிக்ஷன் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஆனா கொஞ்சம் சொரசொரப்பா இருந்தா என்ன ஆகுது, அது ஃப்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் when you are pushing a box based on the surface then apart from the force which you are pushing in it the force of friction is also acting on the box. அப்ப இந்த பாக்ஸ்ல ஒன்னு நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ், இன்னொன்னு நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், உராய்வு விசை. அப்ப ரெண்டு விதமான ஃபோர்ஸ் இதுல ஆக்ட் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர் டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் a box ball floating on the water. இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு, ஒரு பக்கெட்ல இருக்கு, வாளியில தண்ணி இருக்கு, தண்ணி மேல என்ன இருக்கு, ஒரு பந்து போடுறாங்க. Two forces are acting on it. இங்கே ரெண்டு விதமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்னு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பை த எர்த் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ், இன்னொன்னு என்ன இருக்கு, ஜஸ்ட் பந்து ஓகே தண்ணுக்குள்ள போட்டு அழுத்துறோம். அப்ப என்ன ஆகுது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, இது தன்னை நோக்கி, அதாவது வந்து புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்லி அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த பந்தை தன்னை நோக்கி கீழ் நோக்கி எடுக்கிறத நம்ம பாக்குறோம். The buoyant earth acting downwards and the buoyant force applied by the liquid acting upwards. இங்க என்ன இருக்கு, இதோ இருக்கு இல்லையா, அந்த buoyant force upward ஆக்ட் பண்ணும், அதே கிராவிடேஷன் force downwardsல ஆக்ட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். So in such cases what is the effect of forces when more than one force acting on the object at rest or in motion? அப்ப இந்த மாதிரி ஒரு பொருள் மேல ரெண்டு ஃபோர்ஸ் இல்ல மூணு ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணும்போது அதோட நெட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னோம், டோட்டல் ஃபோர்ஸ் அது எப்படி இருக்கும். வாட் இஸ் the effect of forces when more than one force acting on an object at rest or motion? அதால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, அதே மாதிரி நெட் ஃபோர்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். Have you ever played the game of tug of war when two teams pull at the rope in opposite direction? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, டக் ஆஃப் வார்ன்றதுல ஓகே ரெண்டு டீம் இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க, ரோப்பை ஆப்போசிட் டைரக்ஷன்ல புல் பண்ணுவாங்க. இஃப் போத் டீம்ஸ் புல் த ரோப் வித் ஈக்குவல் ஃபோர்ஸ் த ரோப் டஸ் நாட் மூவ். அப்ப ரெண்டு டீமும் என்ன பண்றாங்க, ஈக்குவல் ஃபோர்ஸ்ல வந்து புஷ் பண்ணும்போது என்ன ஆகாது, அந்த ரோப் கயிறு நகராது. the rope does not move. Such two forces which are equal in magnitude but opposite direction. அப்ப எப்படி இருக்கும், அந்த ஃபோர்ஸோட அளவு என்ன இருக்கும், ஈக்குவலா இருக்கும், ஆனா என்ன இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இவங்க இப்படி புஷ் பண்ணுவாங்க, இவங்க இந்த பக்கம் புஷ் பண்றதை பாக்குறோம். அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறத பாக்குறோம். they are called, அந்த ஃபோர்ஸுக்கு பேரு தான் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so two forces which are equal in magnitude but opposite in direction are called balanced force. இந்த ஃபோர்ஸுக்கு தான் சமமான ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு டீம் வச்சு புடிச்சு இழுக்கும் போது என்ன ஆகுது, ரெண்டு பேரும் ஈக்குவலான ஃபோர்ஸ் நம்ம ஈக்குவலா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாங்கன்னா பொருள் என்ன ஆகுது, கயிறு நகராது. இங்க சென்டர் பாயிண்ட்லயே இருக்கும், இருக்கு இல்லையா அந்த ரெட் டாட், அப்ப சென்டர் பாயிண்ட்லயே இருக்கும், என்ன ஆகுது, பொருள் நகராது. அப்ப அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இருக்கும். however if one team pulls harder, இப்ப சப்போஸ் இந்த ரைட் டீம் ரைட் சைட்ல இருக்கிற டீம் என்ன பண்றாங்க, நல்லா புடிச்சு இழுத்துறாங்க. அப்ப என்ன ஆகும், if that is however if one team pulls harder it applies a force of larger magnitude. ஓகே, அவங்க நல்ல ஸ்ட்ரென்த்தா புடிச்சு இழுக்கிறாங்க, the forces are no longer balanced. அப்ப என்ன ஆகாது, அந்த ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகாது. அப்ப ரோப் என்ன ஆகும், மூவ் ஆகும். மூவ் ஆகி என்ன இருக்கும், இந்த டைரக்ஷன் ஆஃப் a larger force, எந்த சைடு அதிக ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறாங்களோ அந்த பக்கம் என்ன ஆகும், அந்த ரோப் வந்து மூவ் ஆகுறத நம்ம பார்க்கலாம். So the rope does not move if the forces apply on it balance but moves if the forces are unbalanced. The rope does not move if the forces applied on it are balanced but moves if the forces are unbalanced. அப்ப forces வந்து unbalanced இருக்கும்போது, சமமில்லாத forces இருக்கும்போது இந்த rope வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும். அப்ப இந்த forcesக்கு பேரு தான் unbalanced force. அப்ப ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கிறது balanced force, நெக்ஸ்ட் பிக்சர்ல இருக்கிறது unbalanced force. பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்ல என்ன ஆகாது, ரோப்பு மூவ் ஆகாது. அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்ல ரோப்பு மூவ் ஆகும். எந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமா அப்ளை பண்றோமோ அந்த திசை நோக்கி என்ன ஆகும், ஃபோர்ஸ் மூவ் ஆகும். அப்ப அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If the forces are applied on an object or not balanced, the non-zero net force acts on an object. அதாவது வந்து not balanced, if the forces applied on an object are not balanced, balanced இல்லனா a non-zero net force act on an object. அப்ப என்ன ஆகும்னா net force அங்க act ஆகும். When two forces are in opposite direction but unequal in magnitude, the magnitude of the net force is equal to the difference between the magnitude of the two forces and the direction is along the force of the larger magnitude. அதாவது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் விசை அதிகமா இருந்ததுன்னா, ஃபோர்ஸ் அதிகமா இருந்ததுன்னா பொருள் நகரும், வேகம் மாறும், திசை மாறும். இதுதான் என்னன்னு சொல்ல நம்ம அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
If the force applied on an object are not balanced, a non-zero net force act on an object. When two forces are opposite in direction but unequal magnitude, the magnitude of the net force is equal to the difference between the magnitude. அதாவது வந்து இங்க வந்து நெட் ஃபோர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்ல நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகும், 0 அப்படின்னு சொல்லும். அப்ப இங்க வந்து என்ன ஆகும்னா, that is two forces applied in opposite direction, equal magnitude, but என்ன ஆகுது, unequal magnitude. ஃபர்ஸ்ட் ஏல வந்து இது வந்து ஈக்குவல் மேக்னிடியூட், ஒரே மாதிரி ஃபோர்ஸ் அப்ளை பண்றாங்க இல்லையா, அப்ப ஈக்குவல் ஃபோர்ஸ், அப்ப வந்து ஈக்குவல் மேக்னிடியூட். ஆனா இங்க ஒரே மாதிரி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணல, அப்ப இது என்னன்னு சொல்லுவோம், நம்ம அன்ஈக்குவல் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அன்பேலன்ஸ்ல என்ன வரும், அன்ஈக்குவல் மேக்னிடியூட். Now think of the situation where two people are applying forces in the same direction. இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு கார் வந்து பிரேக் ஆகி நிக்குது. ஓகே, ஒரு கார் வந்து அதாவது ஒரே இடத்துல நிக்குது, மூவ் ஆகாம நிக்குது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேர் இறங்கி, இப்ப நிறைய நம்ம பஸ்ஸஸ் தள்ளுற பார்க்கலையா, மூவ் ஆகலைன்னா என்ன பண்றாங்க, சடனா போயிட்டு இருக்கிற ஒரு வெஹிக்கிள் நின்றுடுச்சுன்னா என்ன பண்றாங்க, பஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் இறங்கி வந்து பஸ் வந்து தள்ளுறாங்க இல்லையா, அதே மாதிரி இப்ப கார் வந்து நின்றுடுச்சு, ரன் ஆகாம, இப்ப ரெண்டு பேர் இறங்கி வந்து அதை தள்ளுறாங்க. when two people are applying forces in the same direction, ரெண்டு பேருமே என்ன ஆகும், சேம் டைரக்ஷன்ல ஃபோர்ஸஸ் அப்ளை பண்றாங்க. on a stalled car, ரிப்பேர் ஆகி நிக்கிற கார், to make it மூவ் பண்றதுக்காக. in this case the magnitude of the net force applied by them on the car is the sum of the magnitude of the two forces. அப்ப இங்க வந்து நெட் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னா, இந்த ரெண்டு பேரோட ஃபோர்ஸ், ஃபர்ஸ்ட் இவங்களோட ஃபோர்ஸ், ரெண்டாவது இவரோட ஃபோர்ஸ். அப்ப இங்க வந்து magnitude of the net force applied by them on the car is the sum of the magnitude of first personோட ஃபோர்ஸும் செகண்ட் பர்சனோட ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்றோம், இங்க நெட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, so the direction of the net force is the same direction as the two individual forces. அதே மாதிரி இங்க இதோட ஃபோர்ஸோட டைரக்ஷனும் என்ன இருக்கு, சேம் டைரக்ஷன், ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன் நோக்கி தான் நகர்த்துறாங்க. அப்ப நெட் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னா, ரெண்டத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கிறது தான். இங்க வந்து ஒரே டைரக்ஷன்ல நெட் ஃபோர்ஸ், ரெண்டத்தையும் நெட் ஃபோர்ஸ் அப்படின்னா ரெண்டத்தையும் ஆட் பண்றது. so the two forces of 10N and 6N are acting on a block lying on the table as shown in figure 6.6. இங்க எக்ஸாம்பிள் 1ல ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்னு 10N நியூட்டன், இன்னொன்னு 6 நியூட்டன். ஆர் ஆக்டிங் ஆன் a block. பிளாக்னா இதுதான், இது ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இதுதான் என்ன இருக்காங்க, பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லையிங் ஆன் the டேபிள் மேல வச்சிருக்காங்க. வாட் இஸ் the magnitude and the direction of the net force acting on the block in each case? அதோட மேக்னிடியூட் என்ன, எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க, அதே மாதிரி அதோட டைரக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் ஏல வந்து ரெண்டு ஒரே டைரக்ஷன்ல பண்ணிருக்காங்க. அதாவது 10N4 ஒரே டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்றாங்க. அப்ப இதோட நெட் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கிறதா இதோட நெட் ஃபோர்ஸ். மொத்த ஃபோர்ஸ் எவ்வளவு, நெட் ஃபோர்ஸ்னா மொத்தமா எவ்வளவு ஃபோர்ஸ், அப்ப 10N plus 6N is equal to 16N. அதே மாதிரி எந்த டைரக்ஷன்ல, ரைட் சைடு நோக்கி இருக்கு, அப்ப இது ரைட் சைடுல ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் ரைட் சைடு நோக்கி நகர்த்துறாங்க. நெக்ஸ்ட் இங்க பாக்குறோம் பி பிக்சர்ஸ்ல நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இதுதான் லெஃப்ட் சைடு, இதுதான் ரைட் சைடுன்னு வச்சுப்போமே. இங்க லெஃப்ட் சைடுல 10N இருக்கு, ரைட் சைடுல எவ்வளவு இருக்கு, 6N இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது 10N இருந்து 6N சப்ராக்ட் பண்ணா, அப்போ 4N is acting towards the right side. அப்ப இந்த 4N எவ்வளவு வரணும், இங்க இதை நோக்கி ரைட் சைடு நோக்கி நகர்த்தணும். அப்ப இங்க 10N ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது நெட் ஃபோர்ஸ்ல என்ன பண்ணணும், ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். அப்ப ஒரு பக்கம் அதிகமா இருக்கு, ஒரு பக்கம் கம்மியா இருந்ததுன்னா இது என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணும்போது நெட் ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்ப 10N minus 6N equal to 4N acting towards the right side இந்த இடத்துல. நெக்ஸ்ட் இதே மாதிரி சீல என்ன ஆகும்னா, இந்த லெஃப்ட் சைட்ல 6N இருக்கு, ரைட் சைட்ல 10N இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணணும், நெட் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும்னா 10N minus 6N equal to 4N. அப்ப 4N என்ன பண்ணுது, ஆக்டிங் டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சைடு, இந்த 4N. அப்ப இதே மாதிரி இங்க ரைட் சைட்ல 4N அப்படின்றது இங்க பிக்சர்ல கொடுத்திருக்காங்க. திஸ் இஸ் எக்ஸாம்பிள் 6.1. நெக்ஸ்ட் ரெடி டு கோ பியாண்ட். மேலும் சிலதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற டாபிக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, there are situations in which forces do not act parallel or opposite to each other but acted at an angle to each other. அதாவது சில ஃபோர்ஸ் என்ன ஆகும்னா, ஓகே பேரலலா ஆக்ட் பண்ணாது, அதே மாதிரி ஆப்போசிட்டா ஆக்ட் பண்ணாது, ஆனா ஒரு குறிப்பிட்ட கோணத்துல ஆக்ட் பண்ணும். அப்ப இதை எப்படி நம்ம கேன் பண்றது, you will learn in higher grades how to calculate the net force. இந்த மாதிரி கேசஸ்க்கு எப்படி நெட் ஃபோர்ஸ் கணக்கிடப்படுறது அப்படின்றத பத்தி நம்ம ஹையர் கிளாஸஸ்ல நம்ம படிக்கலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி also there are situations where equal and opposite forces are applied on the two ends of the extended object which makes the object rotate. For example, applying and equal opposite forces of a handlebar or a tap make it turn. You will also learn about this in higher grade. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, சில டைம்ல ஓகே ஃபோர்ஸஸ் ஒன்றுக்கொன்னு பேரலா இருக்கும்போதோ இல்ல ஆப்போசிட் சைட்லயே செயல்படாம இருந்ததுன்னா, ஆனா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள்
போகுது அப்படின்னா அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்றத நம்ம ஹையர் கிளாஸஸ்ல நம்ம படிக்கலாம். மேலும் இன்னும் என்னன்னா ஒரு லென்த்தியா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் ரெண்டு முனைகள்ல ஓகே சார் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அதே மாதிரி அதோட எதிரெதிர் ஃபோர்ஸஸ்ல செயல்படும் போது அந்த பொருள் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது சுழல ஆரம்பிக்கும், ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். இங்க இருக்கு இல்லையா, வேற ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆர் அப்ளைட். ஓகே, ஒரே மாதிரி ஈக்குவல் ஃபோர்ஸும் அதே மாதிரி ஆப்போசிட் ஃபோர்ஸஸும் ரெண்டு எண்ட்லயும் ஆக்ட் ஆச்சுன்னா அந்த பொருள் என்ன ஆகும், சுழல ஆரம்பிக்கும், சுத்த ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்றாங்கன்னா, இதுல எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது வந்து ஹேண்டில் பார், இங்க இந்த பிக்சர்ல கொடுத்துருக்கிறது சைக்கிளோட ஹேண்டில் பாரை திருப்புறாங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு தண்ணீர் குழாயை திருப்புறது, நம்ம டேப். ஓகே, டேப் திறக்கிறது. இதுல ரெண்டுமே என்ன இருக்கு, சமமா இருக்கும். ஆனா எதிரெதிர் விசை ஃபோர்ஸஸ் என்ன ஆகும், பொருளை சுழல செய்யுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப சில நேரங்கள்ல என்ன ஆகுது, ஃபோர்ஸஸ் நேரா இல்லாம அதாவது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் செயல்படும். அதே மாதிரி சமமா இருக்கும். ஆனா எதிரெதிர் திசையில ஒரு பொருளை என்ன பண்ணும், சுழல செய்யும். இதை பத்தி நம்ம என்ன படிக்கணும், மேல் கிளாஸ்ல இதை பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரிதான் பாஸ் அண்ட் பாண்டர், வெயிட் லிஃப்டர் இன்னொன்னு கொடுத்துருக்காங்க, ஆர்ம் ரெஸ்லிங் மேட்ச், ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே என்ன இருக்குது, வெயிட் லிஃப்டரை பத்தி கொடுத்துருக்காங்க. வெயிட் லிஃப்டர் லிஃப்ட் பார்பெல், இது இருக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லணும், பார்பெல் சொல்லுவோம். லிஸ்ட் டூ ஃபோர்ஸஸ் தட் ஆர் ஆக்டிங் ஆன் த பார்பெல் ஆர் தீஸ் ஃபோர்ஸஸ் பேலன்ஸ் அண்ட் வெயிட் லிஃப்டர் கீப்ஸ் த பார்பெல் ஸ்டெடி. ஓகே, ரெண்டு விதமான ஃபோர்ஸஸ் இங்க ஆக்ட் பண்ணுது. எது ரெண்டு விதமான ஃபோர்ஸஸ், இது வந்து தான் வெயிட் லிஃப்டர் இவங்க. ஓகே, இந்த லேடி தான் வெயிட் லிஃப்டர். என்ன பண்றாங்க, அந்த பார்பெல்ல தூக்குறாங்க. அப்ப பார்பெல் மீது செயல்படக்கூடிய ரெண்டு ஃபோர்ஸஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்னு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஒன்னு வந்து என்ன ஆகுது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அது கீழ் நோக்கி செயல்படுறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இன்னொன்னு அந்த பலு தூக்குறவங்க அப்ளை பண்ற ஃபோர்ஸ், அப்ளை ஃபோர்ஸ். ஓகே, அது அவங்களோட அப்ளைடு ஃபோர்ஸ். அப்ளைடு ஃபோர்ஸ் என்ன இருக்கும், மேல் நோக்கி இருக்கும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன இருக்கும், கீழ் நோக்கி இருக்கும். அப்ப பலு தூக்குபவர்கள் என்ன பண்ணுவாங்க, பார்பெல்ல அசையாம நிலையா வச்சிருக்காங்க. அப்ப இது என்ன ஆகுது, இந்த விசைதான் என்ன இருக்கு, சமநிலையில இருக்கா அப்படின்னா ஆம். இதோட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது வந்து இஃப் ஆர் தீஸ் ஃபோர்ஸஸ் ஆர் பேலன்ஸ் இஃப் த வெயிட் லிஃப்டர் கீப்ஸ் த பார்பெல் ஸ்டெடி. அப்ப இந்த ரெண்டு இடத்துலயுமே என்ன இருக்கு, கரெக்டா அப்படியே நிக்குது இல்லையா இந்த பொருள். அப்ப பலு தூப்பு அதாவது வந்து மேல இருக்கிற ஃபோர்ஸும் அப்ளைடு ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் சமமா இருக்கிறதால இது வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கிறது என்னன்னு சொல்ல, நம்ம பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். எஸ், இட் இஸ் எ பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் சொல்லலாம். ரெண்டாவது, ஆர் த டூ பிளேயர்ஸ் ஆர் அண்ட் எஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆர்ம் ரெஸ்லிங் மேட்ச். ஓகே, ஒன்னாவது ஆர், இன்னொன்னு எஸ். ரெண்டு பேர் வந்து ஆர்ம் ரெஸ்லிங் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, குக்கி மாதிரி போட்டு கையை பிடிச்சி கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்ட்ரென்த் பிடிச்சி நிக்கிறது. சாச்சிச்சுன்னா அவங்க என்ன ஆகுது, தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறவங்க வின்னர்னு அர்த்தம். அட் த இன்ஸ்டன்ட் when the arms tilt to the front direction out of page of that is towards you are the forces exerted by the players balance, if not which players exert the larger force. அதாவது RS அப்படின்ற ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ஆர்ம் ரெஸ்லிங்ல கலந்துக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் டைம்ல அவங்க கைகள் என்ன ஆகும்னா முன்னோக்கி, அதாவது வந்து நம்மள நோக்கி சாஞ்சிருந்ததுன்னா அவங்க செலுத்தக்கூடிய ஃபோர்ஸஸ் சமநிலையில இருக்கா, இல்லைன்னா யார் அதிகமான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதோட இது என்னன்னா, இதோட ஃபோர்ஸஸ் அன்பேலன்ஸ்ட். இதோட ஃபோர்ஸஸ் என்னன்னு சொல்லுவோம், அன்பேலன்ஸ். அப்ப அதிகமா யார் ஃபோர்ஸ் அப்ளை பண்றாங்களோ அந்த வீரர், அந்த ஆர்ம் ரெஸ்லர் இருக்கார் இல்லையா, அப்ப அவங்க பக்கம் என்ன ஆகும், ஆப்போசிட் டீம்ல இருக்கக்கூடிய கை என்ன இருக்கும், சாஞ்சி இருக்கும், கீழ் நோக்கி இருக்கும், கீழே விழுந்துரும். அப்ப அதோட ஹேண்ட், அதாவது வந்து கை ஆரோட பக்கம் சாஞ்சிருந்தா எஸ் என்ன பண்ணும், அதிகமான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க இந்த பக்கம். இது சாஞ்சி இருந்ததுன்னா, இந்த கை கீழே சாஞ்சி இருந்ததுன்னா அப்ப ஆர் இஸ் த வின்னர். ஆனா இது சாஞ்சிருந்ததுன்னா எஸ் இஸ் த வின்னர். அப்ப எஸ் இன் பக்கம் சாஞ்சிருந்ததுன்னா ஆர் வந்து என்ன பண்ணாருங்க, அதிகமான கையை அவங்க வந்து ஃபோர்ஸ அப்ளை பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப கை ஆரோட பக்கம் சாஞ்சிருந்ததுன்னா எஸ் அதிக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். கை எஸ் ஓட பக்கம் சாஞ்சிருந்ததுன்னா ஆர் அதிகமான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப இதுல மெயினா என்ன ஆகுதுன்னா, பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் என்ன பண்ணும், பொருளோட மோஷனை மாத்தாது. அதே மாதிரி அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் என்ன பண்ணும், பொருளை மூவ் பண்ணும் அப்படின்றத இதை கொடுத்திருக்காங்க. Next, the force of friction often overlooked but always present. Okay, force of friction அப்படின்னு சொன்னோம், நம்ம பார்த்தோம் இல்லையா, frictional forceன்றது உராய்வு விசை, உராயறது, அதுதான் என்ன சொல்லுவோம், friction சொல்லுவோம். but overlooked but இன்னது always present ன்னு கொடுத்திருக்காங்க. As you have learned about the force of friction in an earlier grade, but now let us learn more about it. Already நம்ம இதை படிச்சிருக்கோம் lower classesல. இன்னும் இதை பத்தி நம்ம டீடைலா படிப்போம். Suppose an object is kept at rest on the floor and you apply a force on it in the forward direction. இப்போ ஒரு பாக்ஸ்
பாக்ஸ் இங்க ஃப்ளோர் மேல, இதுதான் ஃப்ளோர். ஓகே, ஒரு ஃப்ளோர் மேல ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க, இதுதான் பாக்ஸ். ஓகே, நீ என்ன பண்ற, ஜஸ்ட் யூர் அப்ளையிங் ஃபோர்ஸ். ஓகே, உன்னோட ஃபோர்ஸை அப்ளை பண்ற. அப்ளை பண்ணி என்ன பண்ற, ஜஸ்ட் ஃபார்வர்டு டைரக்ஷன்ல இதை மூவ் பண்றோம். எதை, இந்த பாக்ஸை ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் பண்றோம். ஓகே, அப்ளை a force in the forward direction. Will the force applied by you make the object move? ஓகே, இப்போ நீ அப்ளை பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா? Many a times you might have experienced that on applying a force on an object, it did not move and you had to apply a larger force to move it. Why is it so? ஃபர்ஸ்ட் நான் லைட்டா அப்ளை பண்றேன், என்ன ஆகுது, இந்த பாக்ஸ் நகரல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், நான் லார்ஜர் ஃபோர்ஸ் ஹெவியா நல்லா வச்சு நான் தள்ளுறேன், அப்ப என்ன ஆகுது, இந்த பாக்ஸ் லைட்டா மூவ் ஆகுது. ஓகே, லார்ஜர் ஃபோர்ஸ் டு மூவ், இது ஏன் காரணம்? வாட் இஸ் த ரீசன்? It is due to the force of friction arising between the bottom surface of the box and the floor acting in a direction opposite to the direction of the force applied by you. இப்ப நான் இந்த டைரக்ஷன்ல என்னோட ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்றேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, நான் என்னோட டைரக்ஷனை இந்த டைரக்ஷன்ல என்னோட ஃபோர்ஸை அப்ளை பண்றேன். ஆனா இந்த ஃப்ளோருக்கும் பாக்ஸுக்குமான அந்த ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இது என்னன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணும். இது நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ், இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இது அப்ளைடு ஃபோர்ஸ். அப்ப ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதால பொருள் என்ன ஆகாது, சில டைம்ஸ் மூவ் ஆகாது. In a direction opposite to the direction the force applied by you, the box will start moving when the force applied by you is of larger magnitude. அப்ப எப்ப மூவ் ஆகும் அப்படின்னா, நான் கொஞ்சம் என்னோட நான் ஃபோர்ஸஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா லார்ஜ் ஃபோர்ஸா என்னோட நல்ல தள்ளி அழுத்தினா, நல்ல புஷ் பண்ணனா என்ன ஆகும், அப்ப மூவ் ஆகும். அப்ப என்ன ஆகும், தேன் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் அதிகமா இருந்ததுன்னா பாக்ஸ் மூவ் ஆகும். So that a net force act on a box in the direction of its motion. அப்ப நெட் ஃபோர்ஸ் இங்க என்னன்னா, எந்த இடத்துல அதிகமான நெட் ஃபோர்ஸ் அப்படின்னும் போது எந்த இடத்துல லார்ஜர் ஃபோர்ஸ் அப்ளை பண்றோமோ அங்கதான் அதோட நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்ப அதோட டைரக்ஷனை பொறுத்து தான் நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. the force of friction offer overlooked but always present அப்படின்ற டாபிக்ல. நெக்ஸ்ட், ரெடி டு கோ பியாண்ட் அப்படின்ற பத்தி மேலும் சில பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஃபார் அன் ஆப்ஜெக்ட் பீயிங் புஷ்ட் அபார்ட் ஃப்ரம் த அப்ளைட் ஃபோர்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், சம் அதர் ஃபோர்ஸஸ் மே ஆல்சோ பி ஆக்டிங் ஆன் இட். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம தள்ளும் போது, ஓகே, அபார்ட் ஃப்ரம் அதாவது அப்ளைடு ஃபோர்ஸ் நம்ம ஏற்கனவே இப்ப படிச்சோம், அப்ளைடு ஃபோர்ஸ் பண்றோம், ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இதை தவிர்த்து ஓகே வேற சில ஃபோர்ஸஸும் அது மேல ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றோம். எதுனா, ஒன் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே ஓகே எர்த் அட்ராக்ட் பண்ற ஃபோர்ஸ் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அதர் இஸ் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃபோர்ஸ் அப்ளைட் surface on which it's placed on the normal force. இன்னொரு ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ். அப்ப ஒரு பாக்ஸ் வச்சு புஷ் பண்ணும்போது இப்ப நம்ம புஷ் பண்றது அப்ளைடு ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தரைக்கும் பாக்ஸுக்கும் உன்னோட ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இங்க கீழே இருக்கிறது என்ன, இது எர்த்தோட ஃபோர்ஸ், இதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இன்னொன்னு நார்மல் ஃபோர்ஸ். அப்ப 4 விதமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. the weight acts in the downward direction whereas the normal force act in the upward direction. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்டு, அதே மாதிரி இங்க மேல நார்மல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். சோ however the two forces are balanced. இருந்தா கூட upward direction perpendicular to the surface. ஓகே, இதுக்கு என்ன இருக்கு, நார்மல் ஃபோர்ஸ் என்ன ஆகுது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலரா இருக்கிறத பாக்குறோம். however the two forces இருந்தாலும் இந்த ஃபோர்ஸஸ் என்ன இருக்கு, பேலன்ஸ்டா இருக்கு. Air around the object also exert a force of friction on the box when the box moves through the air. But in many cases magnitude is so small and it can be neglected. அதே மாதிரி ஏர் கூட என்ன ஆகுது, ஒரு விதமான ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு ஏர் கூட இட் ஆல்சோ எக்ஸர்ட் ஏர் அரௌண்ட் த ஆப்ஜெக்ட். அதாவது இந்த ஆப்ஜெக்டை சுத்தி ஏரும் ஒரு விதமான ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது, ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் on the box when the object moves through the air. Next, for the situation shown in the figure 6.110, once the box started moving and you start applying the force on it, the box slows down and come to stop. Just நான் apply பண்றேன், கொஞ்சம் தூரம் மூவ் ஆகி அது என்ன பண்ணுது, ஸ்டாப் ஆகிறத பாக்குறோம். the box slows down and comes to a stop. You may have experienced that in many cases around you. Okay, just நம்ம புஷ் பண்ணி விட்டுட்டோம்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு என்ன ஆகுது, ஸ்லோ ஆகி நிக்கிறத நம்ம பாக்குறோம். You stop pedaling a bicycle and after some time it comes to rest after traveling some distance. அதே மாதிரி சைக்கிள் மிதிச்சிட்டு போறோம், மிதிச்சிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா கூட என்ன ஆகும், கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் அது ஸ்டாப் ஆகுறது நம்ம பாக்குறோம். யூ ஸ்டாப் புஷிங் எ பால் அண்ட் இட் கம்ஸ் டு ரெஸ்ட் ஆஃப்டர் டிராவலிங் சம் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி ஒரு பந்து, ஓகே ஒரு பந்து ஜஸ்ட் நம்ம எடுத்து அடிக்கிறோம், அது கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் டிராவல் ஆகி நிக்கிறத பாக்குறோம். டஸ் இட் மீன் யூ நீட் டு கண்டினியூஸ்லி அப்ளை a force to keep it moving? On a moving object we have continuously apply a force to counter the force of friction. ஓகே, ஒரு பொருள் மூவ் ஆயிட்டு இருக்கும் போது என்ன பண்றோம்,
we have to continuously apply. நம்ம என்ன பண்றோம், forces apply பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுக்காக, friction avoid பண்றதுக்காக. otherwise the force of friction act against the direction of the motion, bring the object to rest. ஓகே, ஒரு அப்ளை பண்ணி force apply பண்ணிக்கிட்டே இருந்தா தான் என்ன ஆகும், பொருள் மூவ் ஆயிட்டே இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், அந்த friction வந்து அந்த force தடுத்து ரெஸ்ட்ல விட்டுடும். do you remember doing an activity in earlier grades where you find out that the force of friction depends upon the nature of the surface or in contact? Let us carry about the similar activity here. இத பத்தி நம்ம lower gradeல class 8 curiosity chapter 5ல நம்ம இத பத்தி நம்ம படிச்சிருக்கோம். அப்படி வேணும்னா இன்னும் சிலதை இதை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற டாபிக்ல கொடுத்திருக்காங்க. Activity 6.1, let us investigate அப்படின்ற டாபிக்ல collect 4 coins of ₹10, one large strong rubber band and adhesive tape. இதுக்கு என்ன தேவைன்னா, ஒரு 10 ரூபாய் காயின் வந்து ஒரு 4 காயின் தேவை, அதே மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் தேவை, நெக்ஸ்ட் ஒரு டேப் தேவை. Locate horizontal surface of the different materials such as wooden table top. இதை என்ன எது மேல நம்ம வைக்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது 4 டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்றோம். ஒன்னு wooden table top, ரெண்டாவது cemented floor, மூணாவது laminated table top, நாலாவது polished marble or tiled floor. இந்த மாதிரி 4 விதமான சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, 10 ரூபி காயின் 4, ஒரு ரப்பர் பேண்டு, ஒரு டேப்பு, அது இல்லாம 4 விதமான டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சர்ஃபேசஸ். ஒன்னு வுடன் டேபிள் டாப், ரெண்டாவது சிமெண்டட் ஃப்ளோர், மூணாவது லேமினேட்டட் டேபிள் டாப், நாலாவது பாலிஷ்டு மார்பிள் ஆர் டைல்டு ஃப்ளோர். ஓகே, செக் தட் த சர்ஃபேஸ் ஆர் லெவல்ட். இந்த எல்லாத்தோட சர்ஃபேஸ் என்ன இருக்கும், ஒரே மாதிரி கரெக்டா லெவலா இருக்கணும். ஸ்டாக் த 4 காயின்ஸ் ஆன் த டாப் ஆஃப் ஈச் அதர் அண்ட் செக்யூர் them together with an adhesive tape around the side. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, காயின்ஸ் இதோ இங்க பிக்சர்ல கொடுத்துருக்காங்களே, ஒன்னு மேல ஒன்னு வச்சு என்ன பண்றோம், ஒரு டேப் வச்சு நம்ம கவர் பண்ணிடுறோம். ஓகே, டேப் வச்சு நல்லா அந்த 4 காயினை சுத்தி நம்ம செக்யூர் பண்ணிரும். ஹோல்ட் த ரப்பர் பேண்ட் ஸ்லைட்லி ஸ்ட்ரெச் பிட்வீன் யுவர் ஃபிங்கர். இங்க பிக்சர்ல காமிச்சிருக்காங்களே, இந்த ரப்பர் பேண்டை நம்மளோட என்ன இருக்கு, தம்புக்கும் இன்னொன்னு 4 ஃபிங்கருக்கும் வச்சு ஸ்ட்ரெச் பண்ணணும். ஓகே, ரப்பர் பேண்டை இழுக்கணும். ஓகே, ஏக்கும் இந்த இழுக்கிற பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ இருக்கு, ரெண்டாவது பி இருக்கு. ஓகே, ஸ்ட்ரெச் த 4 finger, that is stretch the rubber band slightly stretch between your forefinger and a thumb on the wooden table top. ஒரு wooden table top ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் wooden table top வச்சுக்கிறோம். அது மேல என்ன பண்றோம், ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு ரெண்டு பக்கமும், அதாவது தம்பு சைடும் இன்னொன்னு 4 ஃபிங்கரை வச்சு என்ன பண்றோம், அதை ஸ்ட்ரெச் பண்றோம், இழுக்கிறோம். Mark the points A and B at the ends shown in the figure 6.12b. இது இருக்கு இல்லையா, இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நம்ம மார்க் பண்றோம். ஓகே, மார்க் the points A, B, C on the surface. இங்க ஃபர்ஸ்ட் A ல AB, ரெண்டாவது B ல பார்த்தோம்னா A, B. இங்க வந்து என்ன பண்றோம், ஸ்ட்ரெச் பண்றோம். இன்னொரு கையால என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப ஃபர்ஸ்ட் A, B தம்பு வச்சு பண்றோம். இன்னொரு விரலால, இன்னொரு கையோட விரலை வச்சு ஒரு சைடு மட்டும் இதோ இருக்கு இல்லையா, இதை மட்டும் இழுத்து இந்த பாயிண்ட Cன்னு வைக்கிறோம். இந்த பாயிண்ட Cன்னு கொடுக்குறோம். அப்ப மார்க் த பாயிண்ட்ஸ் A, B, C at the end. ஃபர்ஸ்ட் ஒன் A ல மேக் another mark of C which you stretch the rubber band. மறுபடியும் இந்த ரப்பர் பேண்டை இந்த பக்கம் நோக்கி ஸ்ட்ரெச் பண்ணி இதை Cன்னு வைக்கிறோம். இங்க பிக்சர்ல காமிச்சிருக்காங்க இல்லையா, இன்னொரு ஃபிங்கரை வச்சு ஒரு ரப்பர் பேண்டோட ஒன்றதை இழுத்து என்ன பண்றோம், Cன்னு வைக்கிறோம் நம்ம. ஓகே, இந்த ரப்பர் பேண்டை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி இங்க என்ன பண்றோம், காயின் எங்க வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் A, இதுதான் B, சென்டர்ல இங்க தான் காயின் வைக்கிறோம். அந்த 4 காயின் வச்சு நம்ம டேப் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த காயினை இங்க வைக்கிறோம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, hold the 2 ends of the rubber band A and B, place the stack of coins near the middle of A and B. Now using the finger of your another hand, push back the stack of the coil till the rubber band is pulled back to the mark C. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு சைடுல இந்த இது இருக்கு இல்லையா, அந்த ரப்பர் பேண்டை இழுத்து விட்டோம்னா என்ன ஆகும், அந்த ரப்பர் பேண்டு காயினை நகர்த்தும். ஓகே, அந்த ரப்பர் பேண்டோட ஃபோர்ஸ் வந்து பட்டு காயின்ல பட்டு இந்த காயின் நகரத பார்க்கலாம். Okay, now using the finger of other hand, push back the stack of the coins till the rubber band is pulled back to the mark. Then release the stack of the coins and observe it motion. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அந்த காயின்ஸ் அதோட distance நம்ம மார்க் பண்ணிரோம். ஓகே, காயில் that is back of now then release the stack of the coins and observe it motion. இப்போ நம்ம ஜஸ்ட் விட்டுறோம். விட்ட உடனே என்ன ஆயிடுது, அந்த ரப்பர் பேண்ட் காயின்ல பட்டு காயின் மூவ் ஆவறத நம்ம பார்க்கலாம். Then release the stack of the coin and observe it motion. Do you find after losing contact with the rubber band, the velocity of the stack of the coins decrease gradually and comes to the rest after traveling some distance? கொஞ்சம் தூரம் போயிட்டு அது என்ன ஆகும், நின்னுறத நம்ம பார்க்கிறோம். Measure the distance traveled from C and record it. இப்போ என்ன பண்றோம், அது எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்றத C யோட டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. இதையே repeat step 3 4 for laminated table top. இப்போ இது என்ன பண்றோம், ரிப்பீட் பண்றோம். எதுன்னா வெவ்வேறு சர்ஃபேஸ் வச்சு
பண்ணணும், லேமினேட்டட் டேபிள் டாப் வச்சு. ஓகே, அதே மாதிரி பாயிண்ட் ஏ பி சி மார்க் பண்ணி அதே மாதிரி சேம் டிஸ்டன்ஸ் at the same distance earlier. Does the stack of coins travel a larger distance than it does not move the wooden tabletop before coming to the rest? அப்ப எது இதுல அதோட டிஸ்டன்ஸ் எப்படி டிராவல் ஆயிருக்கு, 4 பொருள் எடுத்துக்கிட்டோம் இல்லையா. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நாணயங்கள் ஒன்று மேல ஒன்று அடுக்கி வச்சு அவ சிதறாம இருக்க பக்கவாட்டுல டேப்பால ஒட்டிடும். அதுக்கப்புறம் ரப்பர் பேண்டை 2 முனையில கட்ட விரல் மட்டும் இன்னும் இருக்கு, அதாவது தம்பியும் 4 ஃபிங்கரும் வச்சு மேசை மேல நீட்டி எதை ஸ்ட்ரெச் பண்ணி வைக்கிறோம். அதை ஏபி அப்படின்னு மார்க் பண்றோம். அதுக்கப்புறம் ரப்பர் பேண்டை மேல என்ன பண்றோம், பின்னாடி அதாவது பின்னாடி வச்சு வேற ஒரு ஹேண்ட் வச்சு வேற ஒரு ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம இழுக்கிறோம், அதுதான் சின்னு போடுறோம். ஓகே, இப்ப ஏக்கும் பிக்கும் நடுவுல ஒரு நாணயத்தோட பண்டில் ஸ்டாக் ஆஃப் காயின்ஸ் வைக்கிறோம். மற்றொரு விரலால் நாணயங்களை மெதுவா என்ன பண்றோம், பின்னால தள்ளி ரப்பர் பேண்டை சி புள்ளி வரை இழுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், நாணயங்களை விட்டுறோம். இப்ப ரப்பர் பேண்ட் என்ன பண்ணோம், நாணயங்களை முன்னோக்கி தள்ளுறத பாக்குறோம். இங்க பிக்சர்ல காமிச்சிருக்காங்க இல்லையா சீல. அப்ப ரப்பர் பேண்ட் என்ன பண்ணும், நாணயங்களை தள்ளும். அப்ப இந்த நாணயங்கள் இந்த காயின்ஸ் எல்லாம் எவ்வளவு தூரம் போகுது, அதோட ஸ்பீடு குறையுதா, அது எந்த இடத்துல நிக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், அளவு நம்ம அதோட மெஷர்மெண்ட்டை நம்ம ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி மற்ற சர்ஃபேஸ் ஏரியாலையும் வச்சு செய்ய சொல்லியிருக்காங்க. அப்ப ஏபிசி புள்ளிகளுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் அதே மாதிரி எல்லாவோட சர்ஃபேஸ் ஏரியாலையும் ஒரே மாதிரி இருக்கிறதா பார்க்க சொல்லியிருக்காங்க. ரிப்பீட் ஸ்டெப் 5 on the horizontal polished marble or tiled floor. Does the stack of coins travel even the larger distance and its velocity decrease even more slowly? What conclusions do you draw from your observation? இதுல இருந்து நீங்க என்ன முடிவு எடுத்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது, before you release the stack of coins it is stationary. It means that the force is acting upon its balance. Upon release, the force applied by you vanishes. The force applied by the stretched rubber band in the forward direction on the stack of coins it's moving. Just இழுத்து விடும்போது இது இங்க இருக்கு இல்லையா, இங்க வச்சிடறோம். இந்த ரப்பர் பேண்ட் அப்படி இழுத்து ஸ்ட்ரைட்டா இருக்க ரப்பர் பேண்ட் இங்க வச்சுட்டு இந்த ரப்பர் பேண்டை இழுத்து விடும்போது இது இருக்கு இல்லையா, forces due to rubber band, இங்க ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன். ஓகே, விடும்போது என்ன ஆகுது, இங்க வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஏ பிக்சர் பி பிக்சர்ஸ் ஏல பில கொடுத்துருக்காங்க. ஏல ஃபோர்ஸஸ் டியூ டு ரப்பர் பேண்ட், இங்க ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன். அப்ப இதோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல என்ன நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது சிமெண்ட் ஃப்ளோர் இருக்கு இல்லையா, சிமெண்ட் ஃப்ளோரை நமக்கே தெரியும் அதோட ஃபிரிக்ஷன் என்ன இருக்கும், அதிகமா இருக்கும். அப்ப என்ன ஆகும், காயின்ஸ் கொஞ்சம் தூரம் தான் போகும். ஆனா சாஃப்ட் சர்ஃபேஸ் எப்படின்னு சொல்லுவோம், மார்பிள் லேமினேட்டடு இது மாதிரிலாம் என்ன இருக்கும், ஃபிரிக்ஷன் கம்மியா இருக்கும். அப்ப காயின்ஸ் அதிக தூரம் போகும் அப்படின்றதுதான் இதோட இது. ஃபார்வர்ட் டைரக்ஷன் ஆஃப் தி ஸ்டாக் ஆஃப் தி காயின் ஸ்டார்ட் மூவிங் மீன்ஸ் தி சர்ஃபேஸ் அப்ளைட் பை தி ரப்பர் பேண்ட் இஸ் லார்ஜர் than the force of friction and the net force stacks on the coins in the forward direction. Due to the net force, the velocity of the stack of the coins changes from 0 to a certain value. அது எப்படி மெஷர் பண்றது, எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்றத பத்தி கொடுத்திருக்காங்க. Stack of coin changing from 0 to a certain value. The net force provide the acceleration in the forward direction. அதோட net force, அது மொத்தமா அதோட டைரக்ஷன் எதை பொறுத்து இருக்கும்னா, okay, that is in the forward direction. Okay. However, the moment of the stacked coins loses contact with the rubber band, the force due to the rubber band is no longer acting upon it, but the force of friction continues to act upon the stack of coins. ரப்பர் பேண்டோட ஃபோர்ஸ் லூஸ் ஆனா கூட ஃபிரிக்ஷன் என்ன ஆகும், கண்டினியூஸ் என்ன ஆகும், ஆக்ட் பண்ணும். இட் இஸ் ஆப்போசிட் டு தர் மோஷன். இட் கிராஜுவலி டிக்ரீசஸ் இட்ஸ் வெலாசிட்டி அண்ட் ஃபைனலி பிரிங் டு த ரெஸ்ட். Even though the rubber band is stretched by the same amount in each cases, the distance traveled by the stack of coins on different surfaces changes. அப்ப ஒவ்வொரு சர்ஃபேசஸ்லயும் வச்சு செய்யும் போது என்ன ஆகும், ஓகே, அதோட டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். This indicates that the force of friction on this surface is different. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது, சர்ஃபேஸை பொறுத்து என்ன ஆகும், ஃபிரிக்ஷன் மாறும், ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன் மாறும் அப்படின்றது தெரியலாம். பட் how can you check if the force of friction is indeed different for different surfaces? அப்ப எப்படி நம்ம இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷனை டிஃபரெண்ட் சர்ஃபேசஸ்ல வச்சு செக் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அப்ப அதாவது ரஃப் சர்ஃபேஸ்ல ஃபிரிக்ஷன் அதிகமா இருக்கும், அதே மாதிரி சாஃப்ட் சர்ஃபேஸ்ல ஃபிரிக்ஷன் கம்மியா இருக்கும். அதனாலதான் அதோட பொருளோட வேகம் என்ன ஆகுது, குறையுது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, நின்றுடுறது அப்படின்றத பத்தி இந்த ஆக்டிவிட்டியில நம்ம கன்க்ளூட் பண்றோம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 6.2 லேட்டஸ்ட் மெஷர் அப்படின்ற டாபிக்ல இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன் எப்படி நம்ம மெஷர் பண்றது. டேக் எ ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அண்ட் எ வுடன் பிளாக். இப்போ நம்ம இதுக்கு என்ன எடுத்துக்கிறோம்னா, ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி பார்த்ததுல ஸ்ப்ரிங் பேலன்ஸ். இது என்னன்னா ஒரு வுடன் பிளாக். ஓகே, ஒரு மரத்தாலான ஒரு வுடன் பிளாக், மரக்கட்டை அப்படின்னு சொல்லுங்க, அதை எடுத்துக்கிறோம். பிளேஸ் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இந்த ஹாரிசான்டல் பொசிஷன். ஓகே, இது ரெண்டுமே என்ன இருக்கு, ஹாரிசான்டல் பொசிஷன். ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ஹாரிசான்டல், ஸ்ட்ரெயிட்னா இதுனா வெர்டிகல்.
இது வந்து படுக்க வச்சா அது என்னன்னு சொல்ல நம்ம ஹரிசாண்டல் சொல்லுவோம். அப்ப அந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல வச்சுக்கிறோம். அந்த சர்ஃபேஸ் யூஸ்டு பை ஆக்டிவிட்டி 6.1ல இந்த சர்ஃபேஸ் வச்சுக்கிறோம். உடன் ஃப்ளோர்ல தானே வச்சு உடன் பிளாக், அதாவது வந்து ஆக்டிவிட்டி 6.1ல எடுத்திருக்கிற ஓகே அந்த ஃப்ளோர் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். செக் இட் ஸ்கேல் ரீடிங் இஸ் 0. ஓகே ஃபர்ஸ்ட் முன்னாடியே அதோட ரீடிங், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் பேலன்ஸோட ரீடிங் 0ல இருக்கணும். அட்டாச் த உடன் பிளாக் டு த ஹூக் ஆஃப் த ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஓகே இதோட ஹூக் இதுதான் ஹூக், இதுல இந்த இதுதான் உடன் பிளாக். இந்த உடன் பிளாக்கை கொண்டு போய் இதோட ஹூக்ல எடுத்து போய் அட்டாச் பண்றோம். புல் த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் பை கிராஜுவலி இன்க்ரீஸ் த ஃபோர்ஸ் அண்ட் நோட் டவுன் த ரீடிங் ஆன் இட் வித் த பிளாக் ஸ்டார்ட்ஸ் ஜஸ்ட் மூவிங். இப்போ என்ன பண்றோம்னா இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வச்சு இழுக்கிறோம். இழுக்கும் போது என்ன ஆகும், இந்த வெயிட் அது இழுக்கும். அண்ட் நோட் டவுன் த ரீடிங் ஆன் இட். இப்போ என்ன பண்றோம், அது இங்க காமிச்சிருக்காங்கல்ல, இந்த ரீடிங்கை நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பிளாக் ஆர் த ஃபோர்ஸ் அப்ளைட் பை த ஸ்ப்ரிங் on it and the force of friction. அப்ப இந்த மெஷர்மெண்ட் ஓகே the force acting on the block. அப்ப இந்த ஃபோர்ஸ் அந்த பிளாக் மேல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஒன்னு அப்ளைடு ஃபோர்ஸா இருக்கும், அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன் இருக்கும். இந்த ரெண்டு ஃபோர்ஸ் சேர்ந்தது தான் இது. ஓகே ஒன்னு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், ரெண்டாவது அப்ளைடு ஃபோர்ஸ். if the velocity of the block is neither increasing or decreasing. அதோட வெலாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஸ்பீட் அப்படின்றது என்னன்னா ஒன்லி டைரக்ஷனை மட்டுமே சொல்றது. அதாவது ஸ்பீட் அப்படின்றது டிஸ்டன்ஸ் டிராவல், தட் இஸ் கால்ட் ஸ்பீட். வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது the distance traveled plus என்னன்னு சொல்லுவோம் டைரக்ஷன், அதுதான் என்னன்னு சொல்ல நம்ம வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் என்னன்னா ஸ்பீடுன்றது ஒன்லி டிஸ்டன்ஸ் டிராவல், வெலாசிட்டி அப்படின்றது அது எந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது. அப்ப ஸ்பீடு பிளஸ் டைரக்ஷன், அதுதான் என்ன டிஸ்டன்ஸ் பிளஸ் டைரக்ஷன் தான் என்னன்னு சொல்ல நம்ம வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். வாட் கேன் யூ சே அபவுட் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பிளாக். அப்ப இதோட நெட் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? டஸ் த ரீடிங் ஆஃப் த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இண்டிகேட் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த வுடன் பிளாக். ஓகே இதோட ரீடிங் ஸ்ப்ரிங் பேலன்ஸோட ரீடிங் எதை பத்தி சொல்லுது, அதோட ஃபோர்ஸ் எவ்வளவு அப்ளை பண்ணிருக்காங்கன்றத பத்தியும் எதோட ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளவு அப்ளை பண்ணிருக்காங்க பத்தியும் காமிக்குதா அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. Now repeat the step 3 on the remaining 3 surfaces from activity 6.1. இதே மாதிரி activity 6.1ல ஃபர்ஸ்ட் இது வந்து உடன் ஃப்ளோர்ல பண்றோம். ஓகே உடன் ஃப்ளோர்ல பண்றோம். அதே மாதிரி மீதி இருக்கிற 3 ஃபோர்சஸ் ஓகே லேமினேட்டடு, டைல்டு ஃப்ளோர், பாலிஷ்டு சர்ஃபேஸ்ல வச்சு பண்ண சொல்லிருக்காங்க. கம்பேர் த ரீடிங்ஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ஃபார் ஆல் சர்ஃபேஸ். இதே மாதிரி ஒவ்வொன்றுலயும் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வச்சு எல்லா சர்ஃபேசஸ்லயும் பண்ண சொல்லிருக்காங்க. ஆர் த ரீடிங்ஸ் டிஃபரெண்ட். ஓகே ரீடிங்ஸ் எல்லாம் சேமா இருக்குமா இல்ல டிஃபரெண்டா இருக்குமா? இஸ் த ரீடிங் ஸ்மாலஸ்ட் ஃபார் த சர்ஃபேஸ் ஆன் விச் த ஸ்டாக் ஆஃப் த காயின்ஸ் டிராவல்ட் த லார்ஜர் டிஸ்டன்ஸ். ஓகே அதே மாதிரி இதோட ரீடிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Is the reading largest for which the distance traveled was smallest? The reading of the spring balance gives an approximate measure of the force of friction acting between the surface of the block and the surface of this surface on which it moves. A smaller reading indicates a smaller force of friction, which a larger reading indicates a larger force of friction. அதாவது ஒரு மரக்கட்டையை வச்சு என்ன பண்றோம், ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மூலம் இழுக்கிறோம், அது நகரும் போது என்ன பண்றோம், அதோட ரீடிங்கை பாக்குறோம். அப்ப இது என்ன ஆகும், ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன் அளவை விட, அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன் இது மூலம் என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷனை நம்மளால என்ன பண்றது ஈஸியா மெஷர் பண்ண முடியுது. அன்இவன் சர்ஃபேஸ்ல ஃபிரிக்ஷன் அதிகமா இருக்கும், அதே மாதிரி சாஃப்ட் சர்ஃபேஸ்ல ஃபிரிக்ஷன் கம்மியா இருக்கும். அப்ப இந்த ஃபிரிக்ஷன் காரணமா என்ன பண்ணுது, பொருட்களை கொஞ்சம் தூரம் போய் நின்றுடுது. அப்ப இதன் மூலம் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மூலம் ஈஸியா என்ன பண்ணலாம், நம்ம ஃபிரிக்ஷனை மெஷர் பண்ணலாம். அப்ப சின்ன ரீடிங் என்ன பண்ணுது, ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன். அதே மாதிரி நல்ல பெரிய ரீடிங்கை காமிக்கிறது லார்ஜர் ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன். ஃப்ரம் ஆக்டிவிட்டி 6.1 and 6.2 we conclude that when the force of friction is smaller. அப்ப 6.1லயும் 6.2ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உராய்வு கம்மியா இருக்கும். எப்பன்னா the velocity of the stack of coins decreases. ஓகே அதோட velocity decrease ஆகும்போது force of friction கம்மியா இருக்கும். ஓகே that is force of friction of coins decreases more slowly and travels a larger distance becoming come to the rest. கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி அது என்ன பண்ணும், நின்னுடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Think as a scientist. Now conduct a thought experiment. We do a thought experiment when the conditions required for experiment are difficult to recreate, that is recreate in the real world. Suppose you find an object of horizontal floor having such a smooth surface that the force of friction between them is 0. Imagine what will happen if you repeat the step 3, 4 and activity 6.1, which is such an object and a horizontal floor. Will the velocity of the object decrease? Will the object ever come to rest or continue moving faster? இதுல என்ன கொடுத்திருக்காங்க, think as a scientist அப்படின்னு சொல்லும்போது அதாவது வந்து force of friction இல்லாத நிலையில கூட ஒரு பொருள் எப்படி நகரும் அப்படின்றத பத்தி கலீலியோ அப்படின்ற ஐசக் நியூட்டன் அவங்களோட கான்செப்ட் பத்தி சொல்றாங்க. திங்க் அஸ் எ சயின்டிஸ்ட் அப்படின்றதுல ஒரு பொருளும் அதோட தரைக்கும் ஓகே அதாவது பொருளுக்கும் ஒரு ஆப்ஜெக்டுக்கும் அதோட ஃப்ளோருக்கும் இடைப்பட்ட
ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்றோம், நம்ம ஃப்ரிக்ஷன் சொல்றோம். அப்ப இந்த ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஜஸ்ட் நம்மள ஒரு கற்பனை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா என்ன ஆகும்னா பொருளோட வேகம் குறையாது, அது தானாக நின்று விடாது. அதே மாதிரி என்ன பண்ணுதும், அதோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் இல்லைன்னா அது என்ன பண்ணும், எப்பவுமே ஒரே வேகத்துல நகர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றத பத்தி, அப்படி நகர்ந்துகிட்டே தான் இருக்குமா அப்படின்றத பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. மீட் as a scientist அப்படின்ற டாபிக்ல, in ancient time it was well recognized that a force was required to move a stationary object or stop moving an object, but was a force required to keep the object moving was a constant velocity. For ages it was mistakenly thought that a force was indeed required to maintain an object in such a motion. It was only in the 17th century Galileo Galilei argued through a series of thought of experiments if the body moves along a horizontal plane and all impediments in motion are removed will continue to move indefinitely. அதாவது அந்த காலத்துல, பழைய காலத்துல ஒரு பொருள் என்ன பண்ண தொடர்ந்து நகரணும்னா என்ன பண்ண முடியும், ஒரு ஃபோர்ஸ் தேவை அப்படின்ற பத்தி ஜனங்க நம்பினாங்க. அதனால 17வது நூற்றாண்டுல என்ன பண்ணாரு கலீலியோ கலீலி, ஒரு பொருளோட ஃபோர்ஸுக்கு என்ன பண்ண, ஒரு பொருள் மூவ் ஆகணும்னா என்ன அப்படின்னா அதுக்கு ஃப்ரிக்ஷன் இல்லாவிட்டா கூட அது என்ன பண்ணும், ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா கூட அது என்ன பண்ணும், தொடர்ந்து நகரும் அப்படின்றத பத்தி யாரு, கலீலியோ கலீலி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நெக்ஸ்ட் மீட் எ சயின்டிஸ்ட் அப்படின்ற டாபிக்ல ஐசக் நியூட்டனை பத்தி சொல்லிருக்காங்க. ஐசக் நியூட்டன் used the word inertia to describe the tendency of an object to resist changes in the state of rest or uniform motion and used the idea to frame his first law of motion. Along with this, Newton presented two more laws in 1687. The formulation of these three laws of motion was a defining moment in the history of science. The unit of force is named after Newton. Remember that the unit is named after a person is a full begins with the small case, that is its full form begins with the small case, that is a Newton and not Newton, while the symbol is capitalized N and not N. அதாவது வந்து இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நர்ஷியா, ஓகே, நர்ஷியா அப்படின்ற சொல்ல யூஸ் படுத்தி பொருட்கள் என்ன பண்ணுது, தங்களுடைய நிலைய என்ன பண்ணும், மாற்றுவதற்கு, அதாவது எதிர்ப்பதற்கு, அதை அப்போஸ் பண்ணுது இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி தான் என்ன பண்ணாரு நியூட்டன் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதாவது ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன இருக்கும், ரெஸ்ட்லயே தான் இருக்கும். மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய பொருள் அதே வேகத்துல என்ன இருக்கும், தொடர்ந்து மூவ் ஆயிட்டே தான் இருக்கும். அப்ப இததான் என்னன்னு சொல்றோம், நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்றோம். அதாவது ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய பொருள் ரெஸ்ட்ல இருக்கும், மூவ் பண்ற பொருள் மூவ் ஆயிட்டே இருக்கும், அன்லஸ் என்ன பண்ண ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ற வரைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அதுதான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்றோம். இது மாதிரி நியூட்டன் என்ன பண்ணாரு, 3 லாஸ அதாவது 1687ல ரிலீஸ் பண்ணாரு. அததான் என்னன்னு சொல்றாரு, அதோட யூனிட் தான், ஃபோர்ஸோட யூனிட் தான் நியூட்டன் அப்படின்னு ஆகும். அவரோட முழு பெயரை எழுதும் போது என்னன்னு சொல்றோம், நியூட்டன் அப்படின்ற சின்ன எழுத்துல எழுதணும். அவரோட முழு பெயரத்துல எழுதும் போது நியூட்டன் அப்படின்ற சின்ன எழுத்துல எழுதணும். அதோட குறியீட்டை எழுதும் போது, அதோட சிம்பிள் எழுதும் போது இப்ப கேபிட்டல் N அப்படின்றதுல எழுதணும். அப்ப ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்ல அப்படின்னும் போது ஒரு பொருள் என்ன பண்ணும், தன்னுடைய வேகத்தையும் திசையையும் மாற்றாம தொடர்ந்து என்ன பண்ணிருக்கோம், நகர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றதான் நர்ஷியா. அப்ப இதுதான் என்னன்னு சொல்றோம், நியூட்டனோட முதல் இயக்க விதியோட ஃபர்ஸ்ட் லாவோட பேசிக் கான்செப்ட் அப்படின்னு நியூட்டன் சொல்லியிருக்காரு. இதுதான் மீட் எ சயின்டிஸ்ட் அப்படின்றத 2 சயின்டிஸ்ட பத்தி இதுல சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல் பார்ட் 1, that is chapter 6. Part 1 gets over. We will meet part 2 in the next video. Like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.